ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ரோடி போலீஸ். இவ்வளோ நாளாக வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து வண்டியை வந்து மாடிஃபை பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாமல் வண்டி வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து வண்டியை கொஞ்சம் சரியான லெவலுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறோம், வண்டியில் மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிற அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹேண்டில் பார் வந்து எனக்கு ஒரு டைம் கீழே விழுந்ததுலேருந்து அந்த ஷோல்டர்லாம் பயங்கரமாக வலிக்கும், கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஹேண்டில் பார் மாற்றுறோம். அப்புறம் ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருக்க குயிக் த்ராட்டிலையும் ஃபிட் பண்ணிவிட்டு, அது கூடவே வந்து இந்த இண்டிகேட்டர்லாம் அந்த கீழே விழுந்தப்போ உடஞ்சிருச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். வண்டியை வந்து இப்போ பெயிண்ட் அடிக்கல, ஃபஸ்ட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்மளோட சைலன்சர்லேருந்து வர பீட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக இறையிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணி ஒன்று லாங் கோர் அப்பலாட்டி வந்து நம்ம இன்பில்டு சாம்பர் இது மாதிரி போட்டு வண்டியை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த கிக்கர் ராடு வந்து சுத்தமாக போச்சு, உசுரே இல்லை வண்டியில். இப்படி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங் டென்ஷன்லாம் இழுத்து போகணும், அதுவும் இல்லாமல் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் இருக்க இந்த கவர் எல்லாமே உடஞ்சிருக்கு, இதெல்லாம் ரெடி பண்ணணும். ஃபுட் ட்ரெஸ் நல்லா போடணும், குவாலிட்டியான ஃபுட் ட்ரெஸ் போடணும். அதுக்கப்புறம் இந்த பம்பரு 2-3 டைம் நான் கீழே விழுந்து எனக்கு ஒன்றுமே ஆகுது, காரணம் இந்த பம்பர் தான் ஃபுல்லாகவே ஆடுது. இதையுமே கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணணும். அப்புறம் வண்டியில் கொஞ்சம் உசுரே இல்லை, எனக்கு தெரிஞ்சு கிளச்சு சோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கிளச்செல்லாம் மாற்றணும், ஒரு 6 ஸ்பீடு கிளச்சு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது என்னென்னா, வண்டி வந்து நம்ம இந்த பீட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெயினானது. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு RX 100 பக்கத்தில் இருந்தேன். அப்போ வந்து நம்மளோட வண்டி பீட் வந்து நல்லாவே இருக்குது, ஆனால் அவனோடது வந்து தெளிவாக இருக்குது. அந்தளவுக்கு தெளிவு வந்து நம்ம வண்டியில் கிடையாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக மாற்ற போகிறது ஹேண்டில் பாரு, குயிக் த்ராட்டில், அதுக்கப்புறம் இந்த சாம்பர் இதை மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் கூடவே வந்து அந்த இண்டிகேட்டு, அப்புறம் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இந்த டேஞ்சர் லைட்லாம் பிளிங்க் ஆகிற மாதிரி, அது இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் மாற்ற போகிறோம். ஒவ்வொரு வீடியோவாக இனி அடுத்தடுத்து வரும். மறக்காமல் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம இந்த கேரியர் மாட்டினதெல்லாம் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணல. மேக்ஸ் 100 வந்து இந்த லுக்கில் இது வரைக்கும் யாருமே மாற்றி காமிச்சதே இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் மாற்றிருக்கோம். நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, எப்படி மாற்றணும்னு சொல்லியிருக்கேன், மெக்கானிக் பற்றி சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் வந்து நமக்கு ஒரு நல்ல மெக்கானிக் அமையலை, அதனால தான் நம்மளால் வந்து இவ்வளோ நாள் வந்து வண்டியை ரெடி பண்ணவே முடியல. இப்போ தான் வந்து ஒரு நல்ல மெக்கானிக் கிடச்சிருக்காரு, அவரை வச்சா ரெடி பண்ணுவோம். ஆனால் நான் பொருளெல்லாம் வந்து எங்கே வாங்குறேன், எவ்வளோக்கு வாங்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நானும் அதுக்கு பல வீடியோவில் சொல்லிட்டேன். இனிமேல் வந்து நான் அந்தந்த வீடியோலேயும் வந்து தெளிவாக சொல்லிடுறேன், இது எவ்வளோ வாங்கினேன், எங்கே வாங்கினேன், எப்படி ஃபிட் பண்ணுறேன் எல்லாமே. அப்புறம் நம்ம இப்போ இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து முருகாஸ்வரி போகிற ரோடு. இதுலேருந்து அந்த வியூ செம்மையாக இருந்துச்சு. சரி, எனக்குள்ள நிப்பாட்டி ஒரு நல்ல வீடியோ போட்டுக்கலாமே தான் எடுக்கிறேன். இனி வர்ற வீடியோ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ பாயிண்ட், இந்த மாதிரி இடத்துல தான் ஆக்சுவலாக வந்து வியூ இங்கே அஞ்ச மாதிரி இருக்கும், வண்டியை பற்றியும் சொன்ன மாதிரி இருக்கும். நம்மளோட மாடிஃபிகேஷன் வீடியோலாம் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே வரும். நம்ம வீடியோலாம் கொஞ்சம் மறந்துடாமல் அப்படியே லைக் பண்ணி விட்ருங்க.